Hello viewers, welcome to Super Brain. Example 3.12 பார்க்கலாம். Without actual division, prove that f of x is exactly divisible by x square minus 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் டிவிஷன் பண்ணாம இந்த f of x வந்து இதால வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிவிசிபிள், ஃபேக்டர், மல்டிபிள் அப்படின்ற வார்த்தைலாம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுல இருந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த f of xல சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் 0 வரணும். ஸோ 0 வந்துச்சுன்னா அது எக்ஸாக்டா வந்து டிவிசிபிள் ஆகும், இல்லைன்னா மல்டிபிள் ஆகும், இல்லைனா ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் வந்து ரிமைண்டர் 0 வராமல் வேற ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அது வந்து எக்ஸாக்ட் டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x power 4 minus 6x cube plus 3x square plus 3x minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க டிவிசிபிள் பைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து let g of x அப்படின்னு எடுத்துக்க போறோம். g of x என்ன கொடுத்துருக்காங்க, x square minus 3x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து x வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஆனா முன்னாடி சம்லாம் பாத்தீங்கன்னா லீனியர் பாலினாமியல் கொடுத்துருந்தாங்க, அதாவது x பவர் 1 x அப்படின்றது மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட்டும் மூணுமே இருக்கு. அப்போ இது வந்து குவாட்ரேட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம எக்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். சரி, எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? இங்கே பாருங்க, கோஃபிஷியன்ட் 1 இருக்கா, இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ என்ன ஆகும்னா 2 தான் வரும், சிம்பிளும் ப்ளஸ் தான் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறமா இங்கே என்ன இருக்கு, எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் -3 இருக்கு. ஓகே, இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் இங்கே போட்டுக்கணும். இப்போ இங்கே போடுற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். அப்போனா இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் தான் ப்ளஸ்ஸாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ இதுவும் மைனஸ் தான் போட்டுக்கணும். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நமக்கு 3 வரும். அப்போ எந்தெந்த நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 2ம் 1ம். பாருங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2 வந்துடும், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது -3 வந்துடும். அப்போ அதோடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா x -2 அண்ட் x -1. இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக இப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது நம்பர் இருந்தால் பைல போட்டு நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபேக்டர்ஸ். அப்போ இது வந்து நம்ம x உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? x -2 = 0ன்னு போட்டோம்னா ஒரு x உடைய வேல்யூ கிடைக்கும். அப்புறம் x -1 = 0ன்னு போட்டால் இன்னொரு x உடைய வேல்யூ கிடைக்கும். அப்போ x பார்த்தீங்கன்னா -2 இந்த பக்கம் வரும்போது +2 மாறிடும். இன்னொன்று என்னது, x -1 = 0வா, இதுல இருந்து x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாமா, என்னன்னு கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துட்டு வந்து இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால பெருசாக வரதுனால நீங்க இதை எடுத்துட்டு வந்து இங்க சென்டராகவே போட்டுக்கோங்க, நான் சைடா போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த x உடைய வேல்யூவை 1 எடுத்துட்டு வந்து இதுல இருந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து x = 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப x இருக்கிற இடத்துல 1 போடுங்க. அப்ப 2 × 1 power 4 - 6 × 1 power 3 + 3 × 1 power 2 + 3 × 1 - 2 அப்படின்னு வந்துடும். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் நான் 1 போட்டிருக்கேன். அப்ப என்ன ஆகும், 2 × 1 power 4னா 1 தான். அப்ப என்ன ஆகும், 2 தான் நமக்கு கிடைக்கும். -6 × 1 power 3னா 1 தான். அப்ப 1 × 6 6 தான் கிடைக்கும். பிளஸ் இங்கேயும் 1 ஸ்கொயர்னா 1 தான். 1 × 3 வந்து 3 தான் வரும். பிளஸ் 3 × 1 3 -2ன்னு வந்துருமா? இப்ப பாருங்க, இதுல +2ம் -2ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 6 வந்து 0ன்னு வந்துரும். அப்ப f of 1 என்ன வந்துருச்சு, 0ன்னு வந்திருக்கா. அப்ப 0 ரிமைண்டர் வந்துட்டாவே இது எக்ஸாக்டா டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இருக்கிற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. இப்ப x இருக்கிற இடத்துல நான் 2 போட போறேன். அப்ப f of 2 = 2 × இங்க பாத்தீங்கன்னா 2 போட்டீங்கன்னா 2 power 4ன்னு வந்துரும். 2 power 4 - 6 × 2 power 3 plus 3 × 2 square plus 3 × 2 -2ன்ட்டு வந்துடும். சரி, இப்போ பாருங்க 2 போட்டுக்கலாம். 2 power 4னா உங்களுக்கு தெரியும், 2 வந்து 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, இதுவும் 2 2s are 4, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 16 கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 6 அப்படியே போட்டுக்கலாம். 2 power 3னா 8ன்னு உங்களுக்கு தெரியும். 3 × 2 squareனா 4 plus 3 2s are 6 -2ன்ட்டு வந்துருமா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 32 வரும். மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 48 பிளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். பிளஸ் 6 - 2 4ன்னு நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ பாருங்க, இது மூணுமே பாசிட்டிவ் வேல்யூ, இதுதான் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பாசிட்டிவ் வேல்யூலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாமா? 32
12 4 ஆட் பண்ண என்ன ஆகும் 4 8 இது பார்த்தீங்கன்னா 4 அப்போ 48 வருதா 48 மைனஸ் 48 என்ன வந்துடும் 0ன்ட்டு நமக்கு கிடைச்சிடும் அப்போ எஃப் ஆஃப் 2 என்ன வந்துடுச்சு 0ன்னு வந்துடுச்சு ரெண்டுமே ரிமைண்டர் 0 வந்ததுனால இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக இதால் டிவைட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம g of xன்னு எடுத்திருக்கோம் அப்போ எப்படி எழுதலாம்னா therefore f of x is exactly divisible by g of x அப்படின்னு எழுதிக்கலாம் therefore f of x is exactly divisible by g of x அவ்வளவுதான் இந்த சம் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 3.13 பாருங்க show that x plus 2 is a factor of அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெரிய பாலினாமியல் அதை வந்து f of x அப்படின்னு எடுத்துக்கலாம் let அப்படின்னு போட்டுக்கோங்க f of x equal to x cube minus 4x square minus 2x plus 20 அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேக்டர்னாலும் மல்டிபிள்னாலும் டிவிசிபிள் அப்படின்னாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி வர ரிமைண்டர் 0வா இருந்தால் அது கண்டிப்பாக ஃபேக்டர் இல்லை மல்டிபிள் ஆகும் இல்லை டிவிசிபிள் ஆகும் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் 0 வரலன்னா அது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகாது இல்லைனா இது ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லெட் g of x அப்படின்னு போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஃபேக்டர்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறோம் அப்போ அந்த வேல்யூ அப்படியே போட்டு ஈக்குவல் டு 0 போட்டு என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் -2 வந்துருமா இப்போ எக்ஸுக்கு பதிலாக -2வை நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -2 போட்டுக்கலாம் ஸோ எக்ஸ்க்கு வந்து நான் -2 போட்டேன் whole cube 4 into -2 the whole square -2 into xக்கு பதிலாக -2 plus 20 அப்படின்ட்டு வந்துருமா இப்போ மைனஸுக்கு பவர் வந்து ஆடாக இருந்தால் வர ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும் அதுவே ஈவனாக இருந்தால் ப்ளஸில் வரும் ஓகே 2 பவர் 3னா உங்களுக்கு தெரியும் இல்லையா 8ன்ட்டு ஓகே இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கணும் ஈவன் பவர் இருந்தாவே இது பாசிட்டிவ் தான் அப்போ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்துடும் அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் இப்போ 2 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும் 4 இல்லையா 4 கூட 4 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 16 ஆகிடும் இங்கே பாருங்கள் இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 into 2 4 ஆகும் ப்ளஸ் 20 அப்படின்ட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் சேம் சிம்பிள்லாம் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளஸ் முதல்ல பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும் 24 கிடைக்கும் இப்போ இது ரெண்டும் பாருங்கள் ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24 கிடைக்கும் 24 - 24 என்ன ஆகும் 0ன்னு வந்துடும் அப்போ எஃப் ஆஃப் -2 0ன்னு வந்துருச்சா அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கும் இதோடைய ஃபேக்டராக தான் இருக்கும் அப்போ எப்படி எழுதலாம் இதை வந்து நம்ம g of xன்னு எடுத்துருக்கோமா therefore g of x is a factor of இதை வந்து f of xன்னு எடுத்துருக்கோமா f of x அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 3.14 பாருங்க இஸ் 3x minus 2 a factor of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க முன்னாடி சம்ல பார்த்தீங்கன்னா அது ஃபேக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க இங்கே வந்து இது ஃபேக்டரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைச்சிடுச்சுன்னா ரிமைண்டர் அப்போ கண்டிப்பாக இதோடைய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் லெட் f of x அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாமா 3x cube plus x square minus 20x plus 12 அதே மாதிரி let g of x அப்படின்னு போட்டுட்டு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இதை எடுத்துக்கலாம் 3x minus 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த 3x அப்படியே வச்சுக்கலாம் இந்த -2 இந்த பக்கம் வரும்போது +2 ஆகிடும் நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும் இந்த 2 அப்படியே இருக்கும் மல்டிப்ளைல இருக்க 2 3 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும் அப்போ எக்ஸுடைய வேல்யூ 2/3ன்னு கிடைச்சிரும் இப்போ இங்கே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2/3 நான் போட போகிறேன் அப்போ இங்கே நான் 2/3 போட்டேன் 3 இன்ட்டு இங்கேயும் எக்ஸ் இருக்கா 2/3 the whole cube போட்டுக்கலாம் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2/3 the whole square -20 இன்ட்டு எக்ஸ் இருக்கா அப்போ 2/3 போட்டுக்கலாம் ப்ளஸ் 12ன்னு வந்துடும் இப்போ பாருங்க 3 போட்டுக்கலாம் இங்கே கியூப் இருக்குன்னா நியூமரேட்டருக்கும் இந்த கியூப் இருக்குது இந்த டினாமினேட்டருக்கும் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா 2 கியூப் என்ன ஆகும்னா 8 வரும் 3 கியூப் வந்து 3 × 3 × 3 வந்து 27 நமக்கு வந்துடும் ப்ளஸ் இதே மாதிரி தான் இந்த ஸ்கொயர் இதுக்கு போட போகிறோம் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆகும் 3 ஸ்கொயர் வந்து 9 அப்படின்னு கிடச்சிடும் மைனஸ் இப்போ இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம் பண்ண முடியாது இல்லையா அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டரையும் 20 × 2 வந்து 40 வந்துடும் டினாமினேட்டரில் 3ன்னு இருக்கும் ப்ளஸ் 12ன்னு போட்டுக்கலாம் சரி இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா இது 1 டைம் இது 9 டைம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ என்ன வந்திருக்கும் அப்படியே எழுதிக்கோங்க 1 × 8 வந்து 8 by 9
ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 4/9, இங்கே -40/3, இங்கே என்ன இருக்குது +12. இந்த மாதிரி வந்து ஆட் சப்லாம் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு காமன் டேபிள் இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 9க்கும் 3க்கும் காமன் டேபிள் கண்டிப்பாக 3 இருக்கு இல்லையா? அப்போ எல்சிஎம் எடுத்துடலாமா? 3க்கும் 2 9 இருக்குது, ஒரு 9 போட்டால் போதும். ஸோ இங்கே 1 இருக்குது, அதை போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் 3 டேபிள் போடுறேன், இது 1 டைம், இது 3 டைம்ஸ் வந்துடும். அகைன் 3 டேபிள் போடும்போது இது 1 டைம், இது 1 டைம். அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 9 கிடைக்கும். அப்போ ஹோல் டிவைடட் பை 9 போட்டுக்கிறேன், இதுதான் நமக்கு எல்சிஎம். இங்கே 1 2 3 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேர்ம் கூடயும் இந்த எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட இன்ட்டு எல்சிஎம், அதாவது 9 போடும்போது 9 9 கேன்சல் ஆகிட்டு 8 மட்டும் வரும். இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் டேர்ம் இன்ட்டு 9 போடுறோம், 9 9 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்? 4 மட்டும் வரும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் டேர்ம் இன்ட்டு 9 போடுறேன். அப்போ 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும் இல்லையா? அப்போ 3 கூட 40 மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்கும். ப்ளஸ் இப்போ 12 கூட இந்த 9 மல்டிப்ளை பண்ணும்போது 12 இன்ட்டு 9 என்ன வரும்? 18, பேலன்ஸ் 1 9 10 108 நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12 கூட 108 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா 120 கிடைக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு -120 இருக்குது. ஓகே, ஸோ நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் ஆட் பண்ணேன். இந்த 8 4 108 ஆட் பண்ணால் 120. அப்புறம் இங்கே ஒரு நெகட்டிவ் 120 இருக்குது, டிவைடட் பை 9. 120 - 120 என்ன ஆகும்? 0. 0 பை எனிதிங் 0 தான். அப்போ 0ன்னு கிடச்சிருச்சா? f(2/3) உடைய வேல்யூ என்ன வந்துருச்சு? 0ன்னு வந்ததுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து இதோடைய ஃபேக்டராக தான் இருக்கும். இதை நம்ம g of xன்னு எடுத்தோம் இல்லையா? அப்போ g of x இஸ் a factor of f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். இது f of xன்னு எடுத்துக்கோம். therefore g of x is a factor of f of x. நீங்க அந்த வேல்யூவும் எழுதலாம், நம்ம ஷார்ட்டா எழுதணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்படியும் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போடலாம். எக்ஸாம்பிள் 3.15 பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m if x minus 2 is a factor of the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோடைய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதோடைய ஃபேக்டர் அப்படின்னும் போது ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் இப்போ நம்ம எம்முடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுப்போம்? இது எடுத்துக்கலாம். 2x³ - 3x 6x² + mx + 4ன்னு எடுப்போம். g of x வந்து x - 2. சரி, இதில் அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஸோ -2 அந்த பக்கம் போது +2 ஆகும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஆனால் ஈக்குவல் டு 0 போட போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் 2 உடைய வேல்யூ 0 அப்படின்னு போட போகிறோம். ஏன்னா அது வந்து இதோடைய ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன தான் வரணுமா? 0 தான் வரணுமா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து 2ன்னு முதல்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2 × 2³ ஆகும். -6 × 2² + m. இங்கே வந்து 2 வந்துடும் எக்ஸுக்கு பதிலாக +4. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2 போட்டாச்சு. இப்போ f of 2 = 0, ஏன்னா அது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். 2 வரும். 2³ என்ன ஆகும்? 8 ஆகும். ஓகே, -6 போட்டுக்கலாம். 2² என்ன ஆகும்? 4 ஆகும். 2 × m என்ன ஆகும்? 2m ஆகும். ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுட்டேன். அப்புறம் +4 ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு 0 போட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 16 மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 24 + 2m + 4 = 0. இப்போ பாசிட்டிவ் வேல்யூலாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இது ரெண்டுமே பாசிட்டிவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 வரும். இங்கே -24 இருக்கு. + 2m = 0ன்னு வந்துருமா? இது ரெண்டும் வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். அப்போ என்ன ஆகும்? 4 ஆகும். பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால -4 + 2m = 0ன்னு வந்துடும். நமக்கு m உடைய வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 2m அப்படியே வச்சுக்கலாம். இந்த -4 இந்த சைடு வரும்போது +4 மாறிடும். m வேணும் இல்லையா? அதனால இந்த 4 அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளைல இருக்க 2வை டிவைட்ல கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் கேன்சல் ஆகும். அப்போ m உடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 2 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.